எல்லா அந்தகார வல்லமைகளை உடைத்து நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்கள் மூடலாம். யாரும் அதாவது உண்டாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு. அவருக்கு விரோதமாய் கிழிச்ச எந்த எரிச்சல் மக்கள் பொறாமை பேசுவதை ஏவல் மாற்றின வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட முடியாது. உயர்ந்த நாமத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த செய்திக்கு முன்பாக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ள முடியாது. ஈரா நாதா ராசா லவக்கராதி அக்கரானா வைசகர ஓக்கராதி பாயா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த திருமணத்தை ஆசீர்வதித்துக் கொடுக்கக்கூடிய தகப்பனே என்னை வரமுடியாது என்று நினைக்கிறோம். தகப்பனே இந்த செய்தி வேண்டே உடைய பிரசன்னம் ஆய்வு செய்யப்பட்டு சொல்லிக்கிறேன். தேவன் பொறுப்பளிக்கிறார். இந்த செய்தி கொடுக்கிற அன்புதாசன் சார்நாட்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதி விசேஷமாய் இப்பொழுது செல்லப்பட்டு வந்திருக்கிறேன். அன்புதாசன் சார்ந்த அவர்கள் கைகளை தட்டி நாம் தேவனை வெளிப்படுத்தி இந்த செய்திக்காக அழைக்கலாம். ஆமென். அருமையான உறவினர்களே, நண்பர்களே, அருமையான தேசத்தின் தலைவர்களே, அருமையான ஒவ்வொரு ஊர் கிராம தலைவர்களே, அருமையான மரியாதைக்குரிய அன்பு அனைவரையும் நாங்கள் குடும்ப முறையிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தப்படுகிற அருமையான ராஜா அவரையும் வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் யாவரையும் அன்போடு நான் வணங்கி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல தருணத்திலே பிரதமர் பேராயர் அருள் பிரகாஷ் அவர்களையும் பேராயர் டாக்டர் எஸ் ராஜேஷ் அவர்களையும் டேனியல் அவர்களையும் வின்சென்ட் அவர்களையும் ராபர்ட் அவர்களையும் தாமோதரன் அவர்களையும் சேகர் சுப்ராஜ் அவர்களையும் சந்திரகுமார் சத்யராஜ் வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வரவேற்று பொன்னகை முகத்தில் ஆட வேண்டும், பூமாலை கழுத்தில் ஆட வேண்டும், ஒரு சிரிப்பு உதட்டில் ஆட வேண்டும் என்று முன்னாள் கவிஞர்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இயேசு பெருமானுடைய திருமணத்திலே அருமையான சத்திய வார்த்தைகள் தான் இருதயத்திலே எழுதி வைக்க வேண்டும். யோபிலே 22:21 சொல்லுகிறது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரு, நன்மை வரும். அவர் வேத பிரமாணத்தை இருதய பலகையிலே எழுதிவை, அப்பொழுது உன்னுடைய அக்கிரமத்தை உன் கூடாரத்திலிருந்து எடுத்து போடு. சொர்க்க தங்கம் உன் அறைக்குள்ளே வரும், கடற்கரையான மணலத்தனையான தங்கம் உன் வீட்டுக்குள் தங்கம் என்று யோபு மிக அழகாய் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இப்படிப்பட்ட சத்தியங்கள் தேவை. எதிரேயே 13ஆம் அதிகாரத்திலே சொல்கிறது, விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. விவாகம் என்பது, திருமணம் என்பது மனிதனுக்கு கனம் உள்ளது என்று எதிரேயே 13ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்கிறது. பழைய கோட்பாடுகள், பழைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்து நொறுக்கி வேதத்திலே மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை வைத்திருக்கிறார். அன்றைய காலங்களிலே இன்றைக்கு 6500 ஆண்டுகளுக்கு பின்னாலே இருக்கிறதா
நடைபெற்ற திருமணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதத்திலே நீங்கள் பார்த்தால் மிக பிரசன்ஸாக அருமையான ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகிறார். ஆதியாகமத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 16ஆவது வசனத்தை யாராவது வாசிக்கிறீர்களா? கொஞ்சம் ஒத்துழைப்பு பிரிஞ்சு பாருங்க, ஏரியா பாருங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க விசுவாசங்களாக கற்றுக் சொல்லணும். கொஞ்சம் எல்லாம் நல்லா பாருங்க. ஆண்டவருடைய பெரிதான கேள்வி இருந்தால் ஆதியாகமத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனம் சொல்கிறது, ஊருக்கு பிறந்த தண்ணீர் புறவண்டைகளே தண்ணீர் கொண்டு வந்த ஸ்திரீ புறப்படுகிற சாயங்கால வேலையிலே ஒற்றெழுங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லுகின்றது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய யாராவது உலகத்தை வாங்குங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, தண்ணீர் துறவிலே இருக்கிற தண்ணீர் கொண்டு வருகிற போது குடத்தை சாய்க்க வேண்டும். நான் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் குடம் சாய வேண்டும். அவர் கக்கத்திலே வைத்திருக்கிற குடத்திலே இருக்கிற தண்ணீரை சாய்த்து கொடுக்க வேண்டும். அப்படி சாய்த்து கொடுப்பது மட்டுமல்ல, உன் புத்தகங்களுக்கும் வார்த்தையின்றி சொல்கிறவன் எவரோ அவரே என் எஜமானுடைய மகனுக்கு மனைவியாகிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த குடம் என்பது என்னவென்றால், தனக்கு இருக்கிறதை எடுத்து தன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பது. உனக்கும் கொடுப்பேன், ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன். அந்த ஒட்டகம் என்பது இங்கே வரலாற்று காலங்களிலே சொல்லப்படுகிற வார்த்தை. ஒட்டகம் என்பது தன்னுடைய புருஷனை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் காப்பாற்றுவது. ஒரு பெண் ஊழியக்காரனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதும் பெற்றெடுத்த தகப்பன் தாயை கவனிப்பதும் அந்த மிகப்பெரிய நேர்மையான சத்தியத்தை அன்றைக்கு வைத்திருந்தார். அதன்படியே அவளை பார்த்தவுடனே தண்ணீரை கொண்டால் கொண்டு வந்த தண்ணீரை கொடுத்தால், மீதமான தண்ணீரை தொட்டியிலே ஊற்றி தண்ணீரை கொண்டு வந்து கொண்டு தன் ஒட்டகத்துக்கு கொடுத்தான். அந்த ஒட்டகம் சாப்பிட்டதற்கு பிறகு அது கதை அதிகமாக போகும். ஒட்டகம் சாப்பிட்டதற்கு பிறகு நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்கலாம், அதற்கான வைக்கும், அதற்கான நல்ல தீனிகள் எல்லாவற்றையும் எங்கள் வீட்டிலே இருக்கிறது, நீங்கள் தங்குவதற்கு நல்ல வீடு இருக்கிறது என்று சொன்னார். சொன்ன உடனே இவன் தான் யாரும் பேசாதீங்க, சத்தியம் நல்ல சத்தியம் போயிட்டு ஒரே ஒரு கூசு உண்டா கூட கீழே உள்ள இங்க மிகப்பெரிய சத்தியம் தேவை. இந்த பகுதிக்கு சத்தியம் தேவை. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். அப்படிப்பட்ட அருமையான பெண்ணை அவன் கைகளில் இருந்த அவனை காதலை போட்டான். அவன் கொடுத்தான் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லியிருந்தால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஆதியாகமத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 16ஆவது வசனத்தை வாசித்தார். அவன் மிகப்பெரிய ரூபவதி, அழகாக இந்த பொண்ணு அழகா சொல்றாங்க. புருஷன் தொடர்புறது தெரியும், பொண்ணு அழகா இருக்கா. ஏனென்றால் அவர் ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாக இருந்தார். அவன் இரவிலே அருமையான குணசாலியான பெண்கள் தமிழகத்திலே பார்க்குமானால் திருவள்ளுவர்
குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். எத்தனையோ வாழ்க்கை வாழலாம். கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டுவது மிகப்பெரிய கஷ்டம். உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக பிரமிக்கத்தக்கது. காலேஜ் மிக சாந்தமான ஆள்கள், அமைதலான ஆள்கள், அடக்கமான ஆள்கள், பொறுமையான ஆள்கள், நிதானிக்கிற ஆள்கள், அறிவுள்ள ஆள்கள். ஆனால் ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் 3வது சொல்கிறது, அறிவடைந்து அவரோடு தொடர்பு சொன்னால் அருணோதயத்தை போல இருக்கிறீர்கள். முன்மாறியும் பின்மாறியும் மழை பெய்வது போல கர்த்தர் உங்களுக்கு வந்து சென்றார். அறிவோடு நீங்க உங்க குடும்பத்தை நடத்தணும், அறிவோடு உங்க சபையை நடத்தணும், அறிவோடு உங்க வம்சத்தை நடத்தணும். அப்போ கர்த்தர் முன்மாறியும் பின்மாறியும் மழை பெய்வது போல வந்து செய்வார். அறிவடைந்து அவரோடு தொடர்பு கொண்டால் போல இருக்கிறீர்கள். முன்மாறியும் பின்மாறியும் மழை பெய்வது போல கர்த்தர் உங்களிடத்தில் வந்து சேர்வார். எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். நீ ஒருவன் இந்த ஊரையே திருத்தலாம், இந்த உலகத்தையே திருத்தலாம். யாத்திராவும் 18:21 சொல்கிறது. யாராவது பார்த்தீங்கன்னா யாத்திராவும் 18:21 ஜனங்களிலே தேவனுக்கு பயந்தவனும் உண்மை உள்ளவனும் பொருளாசையை வெறுக்கிறவனும் தெரிந்து கொண்டு 1000 பேருக்கு அதிபதியாக வேண்டுகிறார். என்ன சொல்லுது? ஒண்ணுமே வேண்டாம். ஜனங்கள் தேவனுக்கு பயப்படணும், உண்மையா இருக்கணும், பொருளாசையை வெறுக்கணும். அவனே கருப்பு காட்டு, அவனை தெரிந்து கொண்டு 1000 பேருக்கு அதிபதியாக்குவேன், 100 பேருக்கு அதிபதியாக்குவேன், 50 பேருக்கு அதிபதியாக்குவேன், 10 பேருக்கு அதிபதியாக்குவேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அனுபவமாக்குவேன். இதாகும் யாவருக்கும் கனம் உள்ளது. திருமணம் ஆனதற்கு பிறகுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே லட்சியம் ஏற்படும். லட்சியம் ஏற்பட்டதற்கு பிறகுதான் கடமையை செய்வார். கடமை வந்ததற்கு பிறகுதான் தன்னை அடக்கிக் கொள்வார். கடமை வந்ததற்கு பிறகுதான் அவன் உடமையை சம்பாதிப்பான். அவன் உடமையை சம்பாதிப்பதற்கு பிறகுதான் அவன் மனுஷனாகிறான். அவன் மாணிக்கமாக மாற வேண்டும். இந்த கனமான திருமணத்தை வேதத்திலே பாருங்கள், மிக அழகாக சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வாசிப்பார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்றார். திருமணமானதற்கு பிறகு உனக்கு இருக்கிறது போல் என்ன இருக்கிறது? மனைவி. அந்த மனைவி ஒருவரே உன்னை உயர்த்த முடியும். அந்த மனைவி ஒருவர் தான் மங்களம் என்பார் மனைமாட்சி, நன்கலம் என்பார் நன்மக்கள் பெரு. திருவள்ளுவர் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்? கர்ப்பத்தின் கனியோ அவரால் கொடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். சிங்கோன் பர்வதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனம் 8ஆம் அதிகாரத்தில் 18 சொல்லுது, நானும் என் பிள்ளைகள் சிங்கோன் பர்வதத்தில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற இந்த திருமணம் கிறிஸ்தவ திருமணமா? கிறிஸ்து வருகிற திருமணமா? கிறிஸ்து வந்திருக்கிற திருமணமா என்றால் கிறிஸ்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து வந்திருக்கிறார். நம் தலைகளை இயேசுக்காக உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்தி பார்ப்பார். என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இங்கே வேதத்தை பார்த்து 1
என்னை பெற்ற அருமையான தாய் எனக்கு நல்லா தெரியும். தம்பி டேவிட் ராஜாவுடைய ராஜா டேவிடுடைய தங்கை மிகவும் சாந்தமான ஒரு பெண், ஒரு அமைதியான அடக்கமான ஒரு பெண். ஆகவே அவர் அடக்கமும் சாந்தமும் அமைதியுமா இருக்கிறதுனால தாயை தண்ணி தொழில தாயை பார்த்தா தண்ணி தொழில கொண்டு போகலாமா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேரு. ஆகவே இந்த நல்ல பெண்ணை அருமையான மகன் கொடுத்து வைத்திருக்கிறார். அவரும் பிஇ நினைக்கிறேன், அந்த அம்மாவும் பிஇ நினைக்கிறேன். நல்ல பட்டதாரிகளாக இந்த தேசத்தில் நீங்கள் படித்து பட்டம் பெற்றிருக்கிறது என்றால் தோற கைது. சாதாரண தகவல் தாய்க்கு பிறந்து நீங்கள் பட்டதாரிகளாக இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் இயேசுவை வைத்துதான் ஜெயிக்க முடியும். இந்த உலகம் ஒரு வினாடி எனக்கு பேசும்போது யாராவது பேசினா பல திருமணங்கள், ஆயிரக்கணக்கான திருமணங்கள், ஆயிரக்கணக்கான சுவிசேஷம், ஆயிரக்கணக்கான உபவாசம், ஆயிரக்கணக்கான நலத்திட்டம், இதெல்லாம் நான் தமிழ்நாடு சுற்றி வரேன், இந்தியாவிலும் சுற்றி வரேன். ஆனால் இந்த சமுதாயத்தை இன்னும் திருத்த முடியல. ஏன் திருத்த முடியல? ஏன் திருத்த முடியல? சத்தியத்தை நீங்க சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களுக்கு விடுதலை இந்த அனலாய் விடுதலை எடுத்து போடுவார். ஏசாய தீர்க்கதரிசனத்துல 43 5வது வசனம் யாராவது சொல்லி பயப்படாது, நான் உங்களோட இருக்கிறேன். என்னங்க? கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பு. ஏசு செஞ்சா தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பார். சங்கீதம் 2:8 சொல்லுவார். சங்கீதம் 2:8 என்னை கேளு, ஜாதிகளுக்கு வந்து சுதந்திரமாக பூமியின் எல்லையை சொந்தமாக கொடுப்பார். எத்தனை பேர் சொல்கிறேன்? யாக்கோபு 1:19 சொல்லுவது, கேட்பதிலே தீவிரமாயிரு, பேசுவதிலே பொறுமையாயிரு, கோபப்படுவதிலே தாமதமாயிரு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை பட்டணத்தில் தமிழகத்துடைய சீஃப் செக்ரட்டரி நான் செஞ்சிருந்தேன். அவருடைய மனைவி வந்து ஒரு பெரிய டாக்டர். என்னை திருநெல்வேலியில் இருந்து சொல்லி அந்த வீட்டுக்கு அனுப்பினார். முதல் முறை நான் போய் சொல்லிட்டேன். புருஷனுக்கு ஒரு ஆண் குழந்தை, பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை, ரெண்டையும் சேர்த்து பெண் குழந்தை புருஷன் வச்சுக்கிறாரு, ஆண் குழந்தைய அம்மா வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் சமாதானமே பண்ண முடியல. நான் உடனே போய் கவுன்சிலிங் பண்ணேன். அடுத்த வாரத்தில் உங்க வீட்டுக்கு வருவேன், அப்பொழுது நீங்கள் ஒற்றுமையா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த டாக்டர் அந்த அருமையான மகளை அடித்து, அந்த டாக்டர் அல்ல, அந்த மனைவி புருஷனை அடிக்கிறார். புருஷனை அடிக்கிறார். எதாவது அடிக்கிறார் என்றால் வீட்டை கூட்டுதில்லை, விளக்கமாக்கால் அடித்து அவனுடைய செவிகள் எல்லாம் அவள் சரீரத்தை குற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சத்தம் சமாதிமை கேட்கிறது. நான் போய் வெளியிருக்கிறேன். உடனடியாக அந்த புனிதமான மனிதன் என்ன செய்தாயிருக்கிறார்? அடியை வாங்கிக் கொண்டு, இனிமே நீ பொறுமையாக இல்லாவிட்டால் இன்னும் அதிகமாக அடிப்பேன். அப்பதான் இன்னும் அதிகம் அடிப்பேன். இனிமே ஒழுங்கா இல்லைன்னா அடிப்பேன், அடித்து பொறுத்துடுவேன். இந்த வெள்ள சத்தத்தை கேட்டேன். ஐயா வரலாறுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆஃப் பண்ணிட்டார். ஒரு விழாவிலே அந்த சத்தியம் யாருக்கு போய்விட்டது? ஆணைக்கு போய்விட்டது. போயிட்டு பார்த்தா நான் அதை கற்றுக்கொண்டு அழைத்து செவித்து அவர்களுக்கு ஒரு கமிஷனை கொடுத்துட்டு வந்தேன். மறுபடியும் 2 பேர் ஒன்றாய் சேர்ந்தார்கள். அவர்களுக்கு டெல்லியிலே செக்ரட்டரியை ஒர்க் பண்ணுகிறார். அந்த அம்மையார் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள். இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறார். ஏன் காரணம்? இந்த சத்தியம்தான். இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்ததனாலே பெண்ணானவர்கள் இப்படி இருக்க வேண்டும்,
சத்தியம். ஆகவே ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே 18 எடுத்து பார்த்தீங்களா? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது நானே வாயில் பேசணும் ஒரு லெசன் இருக்கார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18. இதோ நான் பெற்ற பிள்ளைகளும் இன்னும் 18 வாக்குமா இருக்கிறேன். இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும். தகப்பனை விட பிள்ளைகள் அற்புதமாக இருக்க வேண்டும், அடையாளமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். நான் முடிக்க போறேன். எல்லாரும் முகம் சொல்வார். செய்தியை கேட்டு நேரம் கடந்து போச்சு. நீங்க செய்தியை எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க சொல்லுகிறது. சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் 12வது நீதிமான் பணியை போல செய்து கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயம் அதுல நாட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய பிரகாரத்தில் பெரிய கோரிக்கையாக வேண்டுமானால், பெரிய ஐஸ்வர்யமாக வேண்டுமானால், நீ ஆலயத்திலே நாட்டப்பட்டால் அவருடைய பிரகாரத்தை செழித்திருப்பார். ஆலயத்திலே நாட்டப்படாதவன் இந்த திருமணம் தான் கோடான நடப்பதில்லை. லட்சத்திலே 1000 பேருக்கு ஒருவருக்கு தான் நடக்கிறது. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுனாலேதான் அவர்கள் வருகிற காலங்களிலே ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட திருமணங்கள் தான் கடைசி காலங்களிலே வரப்போகிறது. இப்படிப்பட்ட திருமணங்கள் தான் முழங்கால் யாவும் உடைந்து போகிறது. முழங்கால் யாவும் உடைந்து இன்றைக்கு உங்களைப் போல ஊழியக்காரர்களுக்கு சொன்னால்தான் அவர்கள் கேட்பார்கள். ஊழியக்காரன் விவேகமாக இருக்க வேண்டும். ஊழியக்காரனுடைய விவேகம்தான் ஒரு நாட்டை மாற்றும். தீத்து 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை யாராவது பார்த்தீர்கள்? தீத்து 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்னங்க? தேவனாகி இயேசு கிறிஸ்துவினாலும் அப்புறம் கிருபை வரும், இரக்கம் வரும், சமாதானம் வரும். ஒரு குடும்பத்தில் கிருபை வரணும், சமாதானம் வரணும், இரக்கம் வரணும். அதை நீ கற்றுக் கொடுத்தாதான் அவங்க கிருபையை பெற்றுக் கொள்வாங்க. கிருபையை பெற்றுக்கொண்டால்தான் என்ன வரும்? இரக்கம். இரக்கம் அந்த அருமையான ரெபாக்காலை போல இரக்கம் வரும். இரக்கம் வந்தாதான் சமாதானம் வரும். அவர் தன் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு தன் தகப்பனுக்கும் தாயிற்கும் அவர் பின்னடியே போகிறேன் என்று சொன்னார். வந்து இறங்கினார். ஈசாக்கு வந்தார். அவனை பார்த்தார். அப்படியே கையை பிடித்தார். திருமணத்தை செய்து வருவாங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? மாப்பிள்ளை காசு கொடுப்போம். அதனால தேவனுடைய பார்வை சத்தியம் அப்படி போனா உள்ள போயிட்டு பெரிய மனிதனாக வளர்ந்து நிறைய காரியங்களுக்கு தேவனுடைய காரியங்களுக்கு அப்படி வார்த்தை என்ன சொல்ல வேண்டும் என்னிடத்தில் திரும்பி வரும். சட்டக்கோட்டையில 25 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறேன். லட்சங்களை கொட்டியிருக்கிறேன். கோடிகளை இழந்திருக்கிறேன்.
எழுப்புவானா என்று பார்த்ததற்கு அருமையான சகோதரர் அந்த காலத்துடன் காலத்தை நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் அழைக்கிறேன், ஒரு பக்கம் நான் சொல்ல சத்தியத்துக்கு உயிர் கொடு, சத்தியத்துக்கு சவால் கொடு. உன்னை நம்பி 85 ஏக்கர் என் ஆண்டவர் 80 ஏக்கர் செல்வி பட்டணம், சிவகாசியில் 85 ஏக்கர் என் ஆண்டவருக்காக கொடுக்க முன்னவரானா அது ஏன் கூட சத்தியம், அது ஏன் கூட கிடைத்த விதை சாதாரண சங்கில 5-8 மனிதன் தேவ சூழலில் சற்று சிறியவன், அவனுக்குரிய கருத்தை மகிமையாக முடிசூட்டுவது என்று சொல்லுகிறது. எதிரே 2வது காலம் 7வது எல்லாரும் என்ன செய்யும், சத்தியத்தை கேட்கிறது தீவிரமாக நகைமையாக பேசுகிறேன். நேரத்தை கடைபிடித்து சத்தியத்துக்கு குணங்களை மனதை நாம் உண்மையை புதுப்பல்ல என்ன சொல்றது. சத்தியம் சங்கீதம் 5வது நாள் 8வது சங்கீதம் 5:8 நீரவனை மகிமையாலும் மக்கள் மாறுவார்கள். எப்பேற்பட்டவர்களை அடக்கலாம். பல சத்தியங்கள் படித்து கிடக்கிறது. ஏன் என்ன இருக்கிற பாருங்கள். 2வது காலத்தில் 7வது அருமையான இந்த பெண்ணை நான் வாழ்த்துகிறேன். மாப்பிள்ளை வாழ்த்துகிறேன். நீங்களாவது ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருடைய ஊழியத்திற்கு மேன்மையாய், ஆண்டவருக்கு விசேஷமான பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்க்கையால் தேவனுடைய இறக்கத்தினாலே உங்களை நான் வேண்டி கேட்கிறேன். கடைசியாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரே நான் சொல்லி ஆண்டவருடைய மகிமை என்ன செய்கிறார் அந்த வாழ்க்கையை உயர்த்தும். அந்த வாழ்க்கையை உயர்த்துவதற்கு வாசங்களே நீங்கள் உயர்ந்து சங்கீத 75 தேவ தூதனுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டால் அவனுக்கு பூரணமாக ஆகாரம் அளிக்கப்பட்டது. 3 ஆகாரம், 1 சத்தியம், 2வது மனுஷன் சாப்பிடுகிற சாப்பாடு, 3வது நோயில்லாமல் ஒரு வாழ்க்கை கொண்டாடுது. அந்த வாழ்க்கையிலே ஏற்று செயல்படுவார்.
வாய்ப்பினை கண்டு அருமையான தேவனுக்கும் இந்த இல்லத்தை நடக்கிற திருமண தலைவருக்கும் வந்திருக்கிற ஊழியர்களுக்கும் என் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்பொழுது திருமணம் நடக்கும். நீங்கள் அனைவரும் அமர்ந்திருந்து திருமணத்தை நடத்தி முடித்ததற்கு பிறகு நீங்கள் அனைவரும் இருந்து மகிழ்ந்து சந்தோஷமாக போங்கள். 2 குடும்பமும் சிறப்பான குடும்பம். நான் அறிவேன். நம்முடைய காலையில் சொன்னார், மணமகனுடைய வீடு நல்ல வீடு, நல்ல மாதம் சொன்னார். உடனடியாக நீங்கள் உரிமையை சொன்னேன். கர்த்தர் இவர்களை வாழ்த்துவார், இவர்களை ஆசீர்வதிப்பார். கோடா கூடிய ஆசீர்வதிப்பு. ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. புருஷனை ஆண்டவன் என்று எண்ணி அவன் எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி புருஷனை ஆண்டவன் என்று சொல்லி அவன் மனைவி வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை சாராளை கூட நீங்கள் வாழ வேண்டும், ரெபாக்காலை கூட நீங்கள் வாழ வேண்டும், கோடா கோடியாய் வாழ வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு என்ன சொல்லுவோம்? எல்லா கவனிங்கள். நாம் இறுதியாக நடந்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்போ திருமணம் நடக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி. சத்தியத்தை கேட்டீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தன்னுடைய வாழ்க்கையை சத்திய வார்த்தைக்குள்ளே அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியத்தை நன்மையாய் நமக்கு மாற்றிக் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலே பெண்ணை பெற்ற தகப்பனாரும் தாயும் வேலை வரும்படியாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தகப்பனார் இருக்கிறார், அது ஆண்கள் ஆணை. அப்ப நீங்க எல்லாம் கவனிங்க. எல்லாம் சமையலை பார்க்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த திருமணத்திற்கு நியாயமான அதாவது தடை, இந்த திருமணம் ஒருவேளை இவர்கள் இணைவது சரியா என்று நீங்கள் யோசித்தாலும், தவறா என்று யோசித்தாலும், இந்த நேரத்தில் நீங்கள் அதை சொல்லிவிட வேண்டும். ஆகவே உங்களை பார்த்து கேட்கிறேன், இவர்கள் இணைவதற்கு நீங்கள் சரியா என்று சொன்னால் அமைதி காத்து தேவனை மகிழ்ப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறபடினாலே இந்த தம்பதிகள் இணைவது தேவனுக்கு சித்தம் என்று நாம் அறிந்து இவர்களை எழுதுவதும் கேட்கிறோம். அம்மா சொல்லுங்க, நீங்க 2 பேரும் ஆண்டவருக்கு சாட்சியா நீங்க இந்த மனைவி நேசித்து அவர்கள் உங்க கணவனை நேசித்து இருக்க நீங்க விரும்புறீங்களா? இப்ப ஆண்டோட சன்னிதானத்திலே நீங்க அதை சாட்சியா அறிவிப்பீங்களா? அப்படியானால் உங்கள் திருமணம் கவனிங்க. திருமணம் என்பது இந்திய கலாச்சாரம் தாலி கட்டலாம், ஆனால் பைபிள் மாற்றலாம். ஆனால் பெண்ணை பெற்ற தகப்பன் வீட்டிலே உள்ள ஆளாய் அந்த பெண் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த பெண் தன்னை கணவனிடத்திலே செல்ல வேண்டும். ஆகவே அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் அதை கையை பிடிச்சி அந்த மாப்பிளைக்கு ஒப்படைக்கப்பட ஒப்படைக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் எல்லாம் எழுந்து வந்து நான் அவர்களை இணைக்க போகணும். ஆகவே இந்த பெண்ணை பெற்ற தகப்பனாம் பெண்ணை பெற்றவங்க பெண்ணை பெற்ற தகப்பனாவாங்க, தகப்பனா தாய்வாங்க. நீங்க 2 பேரும் அந்த கையை பிடிச்சி இவர் கையில் இவர் கையில் ஐயா கேட்டுருங்க. இப்பொழுது எல்லாம் கவனிங்கள். இப்பொழுது இதுதான் திருமணம். இந்த திருமணத்தை பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே நாம் ஆட்சி ஆசீர்வதிக்க போகிறோம். விசேஷமாய் இவர்கள்
இணையும்படியாக தேவன் சித்தம் கொண்டபடியினாலே எல்லாரும் எழுந்து துதிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த மணமகளையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை நீர் இணைத்திருக்கிறீர் என்று உறுதிப்படுத்தி பிதால் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை இணைத்து இந்த நாமத்தை நீர்மைப்படுத்திக் கொண்டபடினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திற்கு தாவே ஆமென். கைகளை தட்டி மேம்படுத்தும். ஆமென். இப்பொழுது அப்படியே இப்ப இவர்கள் நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டீங்க பார்த்தீங்களா? ஐயா ஜார்ஜ் அவர்கள் மிக அருமையாக ஒரு சத்தியத்தை சொன்னார்கள். இந்த சத்திய வார்த்தை தான் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது, வேற எதுவும் மாற்றாது. அதனால இவர்கள் இந்த வேளாங்கத்தை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக் கொள்வார்கள். நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கொடுப்பாங்க. எல்லாம் எழுந்திருக்கலாம், எல்லாம் கவனிங்கள். நம்முடைய இந்திய நாட்டு கலாச்சாரத்தின்படி தாலி என்பது எல்லா மனுஷர்களுக்குள்ளும் விவேகமாக இருக்கிறது, இது அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை ஒழித்துக் கொள்ளும் பொழுது மாத்திரமல்ல, இவர்களுக்கு ஆண்டவர் இருதயத்திலே நல்ல கணவனுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த கணவன் இந்த தாலியை கட்ட நல்லா எழுந்திருக்கலாம். எல்லாரும் இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் எல்லாம் வந்திருக்கிறோம். இப்ப இதை பேச போறோம். எல்லாரும் எழுதுங்க. நீங்க உங்க கணவனை நீங்க கூப்பிட்டுக்கிறாரு தப்பு இல்லை. ஆனா இந்த திருமணம் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இந்த தாலி ஆசீர்வதித்து சேஷமாய் நாம் இந்த மணமன் கையில கொடுக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாய் இந்த மாங்கல்யத்தை தகப்பனே நீ ஆசீர்வதித்தார். இதை ஆண்டவருடைய மணமகள் உடுத்திக் கொள்ளும் பொழுது உண்மையாகவே நீ ஆண்டவரை உன்னை ஆசீர்வதித்து சாட்சியாய் வாழ்த்து தேவ சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய நீர்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்வது தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுது மணமகன் இந்த வயதில் வச்சிருக்கிறது இந்த தாலியை மணமகளுக்கு அறிவிப்பார். அந்த அறிவிப்பார் அப்படியே மாற்றணும். எல்லா கைகளும் தட்டி பயன்படுத்துவோம். கவனிங்கள். இப்பொழுது இந்த பிள்ளையுடைய மாமன் இருக்காங்களா? இந்த மாமன் மகள் யார் இருக்கா? அவங்க வாங்க. தாய்மாமன், இந்த மகளுடைய தாய்மாமன் இருக்காங்களா? அவர்கள் இந்த முக்காடை எடுக்க முடியாது. தாய்மானா அவங்க தாய்மான் யாராவது அவங்க உறவுல யாராவது யாராவது சீக்கிரவாங்க இந்த முக்காடை நீங்க எடுத்து விடுங்க. அந்த முக்காடை எடுத்து விடுங்க. செல்ல கைகளை தட்டி தேவனை பயன்படுத்துவோம். ஆமென். வாழ்க்கை எனும் படகினிலே வந்தாமந்து பயணம் செய்வாரே. வாழ்க்கை எனும் படகினிலே வந்தாமந்து பயணம் செய்வாரே. ஸ்தோத்திரமே 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 அம்மா ஸ்தோத்திரமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், இது தேவனால் உண்டானது. ஆகவே மணமகளையும் மணமகளையும் தேவன் வாழ்த்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இப்பொழுது விசேஷமாய் இந்த மாலையை அறிவித்து மாலை இப்ப விசேஷமாய் மாலை அறிவிக்க நிகழ்ச்சி நடக்கிறது. அவர்களுக்கு மாலை மாற்றி தேவநாமத்தை பயன்படுத்துகிறார்கள்.
மாப்பிள்ளை போடுங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து அப்படியே முழங்கால் போடுங்க முழங்கால் போடுங்க எல்லா ஊழியக்காரங்க வாங்க விசேஷமாய் நம்முடைய மூத்த போதகர் ஜேக்கப் செல்வராஜ் அவர்கள் விசேஷமாய் வந்து ஆசீர்வாத ஜெபத்தை ஏற்பார். ஆமென். பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் இருவருமே கை வைக்க சோத்திரம். எந்த மீட்பனும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு அர்ப்பணித்தே, என் வாழ்வில் ஜோதியும் நீரே. இந்த இருவரையும் நாமத்தினாலே வானத்தின் பலகலைகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனுடைய பிள்ளையின் மேல தேவ அபிஷேகத்தினுடைய கரம் நீட்டப்படட்டும். இந்த மாப்பிள்ளை மீது தேவ அபிஷேகம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, மணமகள் மீது தேவ அபிஷேகத்தின் கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, திறந்த வாசலை கொடுப்பீராக. இவருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் பிஷப் எல்லாம் சேர்ந்து நாங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நன்மையாலே நிரப்பும். இவருடைய வாழ்க்கை மேன்மையுள்ளதாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. விசேஷமாய் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு இந்த கனமான சால்வை எடுத்து தேவன் பயன்படுத்தும். அவர் விசேஷமாய் சால்சன் ராமத்தையா அவர்கள் இறுதியாய் இந்த விசேஷமாய் இந்த அரசு பதிமனை பதிவாளர் ஐயா பால்சன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அந்த திருமணத்தை பதிவு செய்து தேவன் அவருக்கு மேம்படுத்துவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹலோ, இன்று முதல் இவர்கள் கணவன் மனைவியாக இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் இவர்களை ஆசீர்வதித்து விருதுகளை கொடுக்க வேண்டுமானால் இந்த நிகழ்வுக்கு பலவித காரியங்களை செய்து பயன்படுத்தி மனுஷன்
இப்பொழுது நம்ம முடித்து நீங்கள் நல்ல ஒரு ஆகாரம் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்து கடந்து செல்லலாம். நாம் இறுதியாக சிந்திக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அண்ணன் சகோதர தரப்பில் ஆரம்ப முதல் இறுதி வரை இந்த நிகழ்வை அதிசயம் நடத்தி கொடுத்து அந்த உரையவர்கள் கடவுள் மனதாய் இணைந்திருக்கிறார். ஒரு வாழ்க்கை செழித்து உடைய நாமம் கைப்பட முடியாது. இதுவரே நாங்கள் சபையான வாழ்க்கை ஆசீர்வதித்து சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற உறவுக்காரர்கள் நண்பர்கள் இதுவரே யாவருக்காக செழிக்கிறோம். இதுவரே சென்னை பட்டிருக்கிறது. இன்னும் அந்தவரை தஞ்சை பகுதியில் அந்தவரை திருமணத்தை நடத்தி கொடுத்தோம். இதுவரே அந்த நிகழ்ச்சி சிறப்பித்து வந்த யாவரை எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். இதுவரே மகளிருடைய சார்ந்தவர்களால் திருச்சபை மக்களுக்காக ஊழியர்களுக்காக மணமகன் திருச்சபைக்காக திருச்சபை மக்களுக்காக ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான அன்னைக்கு சமாதானம் காவல் வழிநடத்துகிறது. கேட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அனைவருடைய சேஷமாய் வந்திருக்கிறார். யாவரோடு இந்த நாளிலே இணைந்து மணமகளோட வெண்ணமில் சதாக்காலம் வழங்குவாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவன் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். விசேஷமாய் காலை போது எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. சகோதரம் அருமையான என்னுடைய அவனுடைய திருமண காரியத்திற்கு வருகை சென்ற அருமையான பேராயர் அவர்களுக்கு, அருமையான மூத்த ஊழியர் அவர்களுக்கும், என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற ஊழியர் அவர்களுக்கும், விசேஷமான சொந்த சொந்தங்கள் ஊழியர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியை சொல்லி தேவன் அமைதியாவை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லி அன்பளிப்பு பின்னாடி ஒருத்தர் வந்து நீட்டாங்க.